நம்ம அதிசரோட நடிப்புல கடைசியாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் நல்ல வசூலை கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் பல வருடங்கள் கழித்து ஏகே ரசிகர்கள் அஜித் சாரை எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைத்தாங்களோ அப்படியெல்லாம் அந்த படம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை ஒரு ஏகே ரசிகனால தான் எடுக்க முடியும் அப்படின்னு பலருமே ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களை புகழ்ந்துமே தள்ளினாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுமே ஒரு முழு ஏகே ரசிகனாக தான் அந்த படத்தை உருவாக்கியிருந்தேன் அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏகே அவர்களுடைய ஸ்டைல் ஒரு இயக்குனருடன் படம் பண்ணா அந்த படம் அவருக்கு பிடித்து விட்டா அடுத்தடுத்து ஒரே இயக்குனருடன் 3 அல்லது 4 படங்கள் ஒர்க் பண்ணுவாரு. அப்படிதான் இதற்கு முன்னாடி சிறுத்தை சிவா, எச் வினோத் அப்படின்னு நிறைய படங்கள் தொடர்ச்சியாக அவங்களுடன் ஒர்க் பண்ணாரு. அந்த வகையில தற்போது ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுமே இணைச்சிருக்காரு. ஆகையாலதான் இவருக்கு ஏகே 64 திரைப்படத்துடைய வாய்ப்பையுமே கொடுத்திருக்காரு. சோ அந்த படத்துடைய ரிசல்ட்டை பார்த்து அடுத்தடுத்த படங்களை தேர்வு பண்ண முடிவு பண்ணிருக்காரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா ஏகே 64 திரைப்படத்துடைய முதற்கட்ட வேலைகள் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. படத்துடைய ஷூட்டிங் அடுத்த மாதம் இறுதியில ஆரம்பமாகும் அப்படின்னு சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட இந்த படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே சொல்லியிருந்தாரு. சோ அது மட்டுமல்லாமல் அதிசாருமே இதனையே தான் சமீபத்திய பேட்டி ஒன்றிலையுமே பேசியிருந்தாரு. ஆகையால அதற்கு முன்னாடியே படத்துடைய அப்டேட் ஒன்றை வெளியிடணும் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் ட்ரீசர் ஒரு ப்ரோமோ வடிவில் வெளியாக இருக்கா. இதுல படத்துடைய டைட்டில் ஏகே உடைய லுக் அப்படின்னு அத்தனையுமே படக்குழு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ குட் பேட் அக்லில ஏகே அவர்கள் எத்தனை கெட்டப்புல வந்திருப்பார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். சோ அப்படி ஏகே 64ல ஆதிக் அவர்கள் அதிசரை எப்படி வித்தியாசமாக காட்டுவார் அப்படின்றது பார்க்க ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.